சாய் விசித்ரா. அடுத்த சாய் விசித்ரா நிகழ்ச்சி இடம்பெறுகின்ற விருந்தினர் பாடகரும் இசையமைப்பாளருமான வி பிரசன்னா. என் மனசில் நீயேதானா, உன் மனசில் நானேதானா, மொளச்சு போனே எனைய விடல, கருவ மொலக அழகி விடல, கூட மேல கூட வச்சு கூட நூறு போறவளே. மிக குறுகிய காலத்திலேயே இளையராஜா, டி ராஜேந்தர், ஆர் ஜெயராஜ், இமான், ஜி பிரகாஷ் போன்ற தமிழ் சினிமாவின் பல முக்கியமான இசையமைப்பாளரோடு இணைந்து பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்றவர் பிரசன்னா. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ஆகிய 4 மொழிகளில் 4000க்கும் மேற்பட்ட பக்தி பாடல்களை பாடியுள்ள வி பிரசன்னா ஒரு இசையமைப்பாளரும் கூட. பின்னணி பாடகராகவும் இசையமைப்பாளராகவும் தான் பெற்ற அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் வி பிரசன்னா. சாய் விசித்ரா. எந்த வயசுல இசை உங்களை ஈர்க்க ஆரம்பிச்சது? அம்மா பாடுவாங்க சார். அம்மா பாட்டு கேட்டு தான் வளர்ந்தேன். எங்கள் வீட்டில் ஏதாவது பூஜைன்னா சங்கீத சேவாம் சமர்ப்பயாமி அப்படின்னு ஒரு கட்டம் வந்து நிற்கும். அப்போ கண்டிப்பாக யாராவது ஒருத்தவங்க பாடி ஆகணும். 7 மணி நேரம் பூஜை நடக்கும். பெட்டு நிமிந்துடும். எதுக்கு பண்ணுறோம், ஏன் பண்ணுறோம் ஒன்றும் தெரியாது. இல்லை அந்த நேரத்தில் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு போகலாங்கிறதுக்குள்ள ஒருத்தவங்க உள்ளே வருவாங்க. அப்போ நீங்கள் பாடுங்கன்ட்டு வரீங்கப்பா வந்தவங்கள. அப்போ பட் நான் என்ன பண்ணுவேன்னா மிருதங்க சக்கரவர்த்தி, ஸ்ரீ ராகவேந்திரா படம், இந்த மாதிரி படங்கள்லாம் போய் தியேட்டரில் பார்த்துட்டேன்னா வந்துட்டு முறையான பயிற்சியாக இருக்கட்டும். எஸ்ஆர்வி சர்மா சார் கோயம்புத்தூரில், கேவி நடராஜ பாபு ரொம்ப பெரிய செம்மங்குடி விருந்தினர்கள், அவரும் இவரும் ஒரு மாஸ்டர். ஹிந்துஸ்தானி ஆர்ட்டை கற்றுக்கிட்டீங்க? ஹிந்துஸ்தானி நான் ப்ராப்பராக கற்றுக்கல சார். பட் நான் கேட்டது பூரா ஹிந்துஸ்தானி தான். ஹிந்துஸ்தானி இசையினுடைய சிறப்பு அப்படின்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்க? நீங்கள் அதில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி தாளம், ராகம், ஸ்வரம், பாவம், லிரிக்ஸ் இதெல்லாம் தாண்டி ஒரு இடம் இருக்குது. உங்களுக்கு ரொம்ப பிடித்த ஹிந்துஸ்தானி பாடகர் யார்? குலாம் அலி அவரோட கசல்ஸ் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ரஷீத் கான். குலாம் அலி, ரஷீத் கான்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சிரிச்சுக்கிட்டே பாடுவாங்க சார். அதான் திரையுலகத்தில் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்த திரைப்பட பாடல்னு எதை சொல்லலாம்? என் மனசில் நீயேதானா, உன் மனசில் நானேதானா, நம் மனசில் காதல் தானா, சொல்லன்பே உண்மைதானா. இந்த பாட்டு பாடினேன், அவரும் பாடினாரு, நானும் பாடினேன், அவரும் பாடினார், பாடிக்கிட்டே இருந்தார். கடைசியில் என்னன்னு ஒன்றும் புரியல. அது போகுது சார், 16 சரணம் போகுது. நான் இந்த ஜிப்பாலாம் போட்டு அப்படி போயிருந்தேன். ஹலோ நாளை மைந்தா, என்ஜாய் பண்ண தயங்காதேடா. கேட்டுட்டு இவரை கூப்பிடுங்க அப்படின்னாரு. சார் நான் தான் சார் அது. இப்போ சமீபமாக நான் வந்து ஸ்ரீகாந்த் தேவாரோட ரெக்கார்டிங் போகும்போது அவருக்கே தெரியாமல் அவர் சொன்ன ஒரு விஷயம்னா, நீங்கள் குத்து படத்தில் பாடுறதுக்கு முன்னாடி காலில் வந்திருந்தீங்க. நீங்கள் பாடிய சினிமா பாடல்களில் ரசிகர் மத்தியில் உங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு பெற்று கொடுத்த பாடல் இது. அன்னக்கிளி நீ வாடி என் காதல் சீட் எடுக்க. அது வந்து மியூசிக் இன்சார்ஜ் ஸ்ரீராம் கூப்பிடுறாரு. சினிமா சத்யம் தேட்டர் புக் பண்ணிட்டேன். விஜய் ஆண்டனியோட உங்களுடைய பயணம் வந்து கொஞ்சம் நீளமான பயணம். ஆமாம் சார். அவர் ரொம்ப ஒரு பிரதர் மாதிரி. அவர் ராஜா சார் வந்து எனக்கு இப்போ கூட நான் ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா, இந்த சாங் வந்து பிரசன்னா கூப்பிடு அப்படின்னு சொல்லும்போது நிறைய சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்டார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அதுக்கு எக்ஸ்பிளைனும் பண்ணார். நல்ல வாய்ஸ் அப்படின்னாரு. ஐயோ அப்படியே வந்து அங்கெல்லாம் வந்து கேட்டேன். என்ன சொன்னார் எக்ஸாம் ரிசல்ட் மாதிரி. அது மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட மேலே கூட வச்சு இமான் சாரை வந்து மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, பேசி ரொம்ப நாள் ஆச்சு, நாளைக்கு போய் பார்க்கலாமா அப்படின்னு தோணுது. கால் வருது. பார்த்தா இமான் ஃபாதர். சரி இப்போதான் உங்களை பற்றி நினச்சான்னு என்ன நினைப்பாங்க? என்ன சும்மா மாதிரி தெரியும். பல முக்கியமான கதாநாயகர்களுக்கு நீங்கள் பாடியிருக்கீங்க. அவங்கள சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் எப்போ அது அமைஞ்சுதா? அமைஞ்சிருக்கு சார். அவங்க முன்னாடியே பாடுவோம்ல நம்ம அந்த சாங்கே, வேலையம் சாங்கே அவர் விஜய் உட்காந்துருந்தார். அவர் முன்னாடி பாடும்போது அவர் நல்லா ரசித்து கேட்பார், பாராட்டினார்.
ஹாரி ஜெயராஜோடு இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு எப்படி அமைஞ்சது? சார் ஹாரி ஜெயராஜ் அவர் வந்து காலை நேனும் கம்யம் லேக்கா தரராரா தரரா அந்த பாட்டு அவர்கிட்ட நம்ம ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம், கற்றுக்க வேண்டிய விஷயம் அவருடைய குவாலிட்டி, சவுண்டு குவாலிட்டி செதுக்கி இருப்பார். ரஹ்மான் சாரும் அப்படிதான். அவர் தான் ஆரம்பம். கண்டு கொண்டேன் படத்தில் ரஹ்மான் சார் பண்ணதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அந்த இப்போ கூட சில பேர்னால் கொடுக்க முடியலனா. பெரும்பாலும் பாடலுக்கான இசையை சொல்லிட்டு உங்களை பாட சொல்லுவாங்களா, இல்லை அந்த படத்தினுடைய டைரக்டர் அந்த காட்சிக்கான சூழலையும் சொல்லுவாரா? அந்த மாதிரிலாம் ஒரு காலத்தில் நடந்துட்டு இருந்தது சார். இப்போ அப்படிலாம் இல்லை. அதாவது சார் ப்ராக்டிக்கலாக உண்மையாக சொன்னோன்னா அந்த டியூனுக்கு உட்பட்டு பாடணும் அப்படின்னு நினைப்பீங்களா, நீங்கள் கொஞ்சம் சுதந்திரத்தை எடுத்துக்கணும்னு நினைப்பீங்களா? ஆலாப் பண்ணுறதோ இல்லை வந்து கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணுறதோ பண்ணி காமிப்பேன். அப்படி ஒரு ஆலாப் பண்ணேன் நான். கூட மேலே கூட வச்சுல ஒரு சின்ன ஒரு ஆலாப் மாதிரி சும்மா வார்ம் அப் மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா பாட்டில் அது வருது. சினிமா சிங்கர்ஸ், சினிமா பாட்டுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள்னா எஸ்பி பாலசுப்ரமணியன் சார் தான் சார். ஏன்னா எந்த காலகட்டத்தில் இசையமைப்பாளராகலாம் அப்படின்னு தோணுச்சு? தோணலை, அப்படி அது நடந்துருச்சு. அது ஒரு டைரக்டர் வந்து என்னை பார்க்கும்போது கிரண் சந்த் அவர் வந்து உங்களை மீட் பண்ணணுன்னாரு. ஸோ அந்த டைமில் நிறைய ஆக்டிங் சான்ஸ் வந்துட்டு இருந்தது. சரி ஏதோ அதுக்காக தான் கூப்பிட்றாரு போல் இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். கதையெல்லாம் கேட்டுட்டு வெளியே வந்துட்டு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு யுவர் மை மியூசிக் டைரக்டர்னாரு. யார் யாரெல்லாம் நடிக்க அழைச்சாங்க? நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு சார். ஆக்சுவலி எனக்கு என்னென்னா அந்த கதை மட்டும்தான் ஃபோக்கஸ். எனக்கு ஒமர் முக்தார் ஓடலையா, ஒமர் முக்தார் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அருமையான படம். இதுக்கு நடுவில் சில படங்களுக்கு பின்னணி குரலும் கொடுத்துருக்கீங்க. ஆமாம் சார். ஒரு ரெக்கார்டிங் பாட போகும்போது மைக்கேல் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து டப்பிங் இன்சார்ஜ். தலைவரே சூப்பராக பாடிங்க தலைவரே அப்படின்னு அந்த திருநெல்வேலி பாஷை, நாகர்கோவில் பாஷையில் பேசுவார். தேங்க்யூ சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். எஸ்பி பாலசுப்ரமணியத்தோடு பழகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சுதா? ஆமாம் சார். அவர் கூட உட்காந்து ஜட்ஜ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. இந்த நேரத்தில் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். தேவாவோட பழகிருக்கீங்களா? தேவா ஐயோ அருமையான ஆள் சார். அவர் சினிமா துறை டக்குன்னு ஒரே வார்த்தையில் டைம் இல்லை சீக்கிரம் சொல்லுங்கள் அப்படின்னா தேவா அப்படின்றேன். என்னதான் பிரபலமான பாடகர்களாக இருந்தாலும் ஒரு சில காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் அமையாமல் போகலாம். அப்படிப்பட்ட காலகட்டங்களில் வந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட மனநிலை இருக்கும்? சாதாரணமாக ஒரு பாடகர் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்குன்னு நினைக்கிறீங்க? நிறைய நம்ம கூட இருக்கிறவங்களே நமக்கு ஆப்பு வைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இன்றைக்கு பல தொலைக்காட்சிகளில் சிறந்த இசை கலைஞர்களை தேர்ந்தெடுப்பதற்கான போட்டி நடந்துகிட்டே இருக்குது. அதெல்லாம் சிறந்த பாடகர் பாடகிகளை உருவாக்குதா? சிறந்த பாடகர்களை உருவாக்க தான் தெரியாது, நல்ல பாடகர்களை உருவாக்கும். இவங்களுக்கு நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஒரு பாடகராக ஏதாவது விமர்சனங்களை சந்திச்சிருக்கீங்களா? கச்சேரியில் நடக்கும் சார். கர்நாடிக் கச்சேரி பண்ணும்போது உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாராட்டு அப்படின்னு அது சொல்லுங்கள். ஊசி பாசியெல்லாம் விற்கிற அந்த ஒரு ஃபேமிலி ராஜா நாமனை மன்றம் உள்ள போந்துட்டாங்க. காக்கை சிறுகனில் அந்த பண்ணேன். இறங்கும் போது அந்த கண்ணில் தண்ணி அந்த விற்கிறவருக்கு. நீங்கள் ஒரு பாடலை பாடும்போது இந்த டியூன் கேட்டுக்கிறீங்க, அதுக்கு பாடுவீங்களா, இல்லை இந்த படத்தினுடைய கதாநாயகன் யார் அப்படின்றத கேட்டுக்கிட்டு அதுக்கேற்ப பாடுவீங்களா? சார் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை சார். கிடையாது. நான் எப்படி நினைக்கிறேன்னா இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க ரேப். இப்போது அந்த ரேப் வந்து ஒரு கூட்டம், பெரிய கூட்டம். அந்த வைப்புன்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஆமாம்.